செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கூட்டுறவு படாளம் சர்க்கரை ஆலை சரிவர இயங்காததால் அரவைக்கு கரும்புகளோடு வெளியூர்களில் இருந்து வந்த லாரிகள் கடந்த 4 நாட்களாக அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளன. தகவல்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், இப்போ லாரியில கரும்புகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு, 4 நாட்களை கடந்திருக்கு, ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படலை? என்ன காரணம்? கண்டிப்பா, அதாவது மதுராந்தகம் படாளம் சர்க்கரை ஆலை கடந்த 15ஆம் தேதி உற்பத்தியை துவங்கியது. இது அமைச்சர் தாமோ அன்பரசன் உற்பத்தியை துவக்கி வைத்து உற்பத்தி கடந்த 21 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக அரவையில் அதிகமான லோடுகள் ஏற்றப்பட்டதால் அதனுடைய கரும்புச்சாறுகள் தேக்கம் அடைந்தது. இதன் காரணமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இயந்திரங்கள் அப்படியே தக்காய் நின்றதுனால அவை அனைத்தும் பழுதானது. இதன் காரணமாக 4 நாட்களாக அரவை இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட லாரிகள் பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளிலிருந்து மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து வர வைக்கப்பட்ட லாரிகளிலிருந்து லோடு அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு போதுமான படி இல்லாத காரணம் அவர்களுக்கும் உணவுக்கும் மற்ற அத்தியாவசியத்துக்கு திண்டாடி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் படுத்து உறங்குவதற்கும் இடமில்லாமலும் செல்போன் கூட சார்ஜ் போட முடியாத ஒரு நிலை உருவாகி உள்ளது. இதன் காரணமாக அந்த அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் மீண்டும் உற்பத்தி தூக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக ஒரு புறம் இருந்தாலும் நேற்று மாலை மீண்டும் ஆலையை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட போது ஆட்கள் மீண்டும் ஆலை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அப்போது அரைக்கப்பட்ட 700 டன் கரும்புச்சாறு அப்படியே ஆற்றில் திறந்து விடப்பட்டதாக நம்ம தகவல்கள் தெரிவிக்கின்றனர். நன்றி ராபர்ட். விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்.